இல்லப்பா. லட்டு எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஊருக்கா. நீ நல்லா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இருக்கேன். இன்னும் அதே கம்பெனில தான் வேலை செய்றியா? ஆமா ஊருக்கா, அதே கம்பெனில தான் வேலை செய்யறேன். இப்போ என்ன சம்பளம் தராங்க? 2000 ரூபாய்க்கு வேலைக்கு சேர்ந்தேன் ஊருக்கா. சரி, இப்போ வருஷம் 20 ஆச்சு. இப்போ 12,500 ரூபா தராங்கடா. என்ன லட்டு வெறும் 12,500 தான் வாங்குறியா? ஊறுகாய பாத்தியா? கெத்து 25,000 வாங்குற மாசம் ஊறுகா. கடந்த ஒரு வருஷமா ஊருக்கா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன். பாஸ்டர்லாம் சூப்பராக பிரசங்கம் பண்றாரு. கடந்த ஒரு வருஷமா எனக்கு மனசு வந்து ரொம்ப அமைதியாகவும் கர்த்தருடைய வார்த்தைலாம் நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் ஊருக்கா. உன்னைய பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு லட்டு. 2 பேரும் ஒன்னா ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். நீ வெறும் 12,500 வாங்குற, நான் 25,000 வாங்குறேன். ஏதாவது பார்த்து பிழைக்கிற வழிய பாரு லட்டு. 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க பாஸ்டர் நல்லபடியா போதிக்கிறார். அவ்வளோ அருமையான பிரசங்கம். கண்டிப்பா இப்போ 19 வருஷமா இருந்த நாட்களை விட இனி வரும் நாட்கள்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எல்லா தகுதியும் இருக்குதுன்னு பிரசங்கம் மூலியமா நான் கேட்டுட்டு இருக்கிறேன். சரிப்பா, ஏதோ லட்டு ஒரு வேலையை பார்த்து போப்பா. ஒரே கம்பெனியில பல வருஷமா இருந்து என்ன கிடைக்க போகுது? ஏதாவது பார்த்து பிழைக்கிறதுக்கு வழிய பாரு. என்னப்பா, ஒரு பூந்தி மாதிரி நான் சதறி கிடந்தேன். அதாவது என்ன செய்யுதுன்னே தெரியாம அப்படியே அந்த 2000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 12,000 ரூபாய் சம்பளத்தை நோக்கி போயிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என்னமோ சொல்ற லட்டு, நீ சொல்றது ஒரு அளவும் புரியல. ஏதாவது போய் பிழைக்கிற வழிய பாரு. உபாகம் 1:11 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். கண்டிப்பா எனக்கு தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை தருவார், இது நிச்சயம். எப்பா ஃபைனலா இப்ப என்னதான் சொல்ல வர்ற அத சொல்லு. இப்ப கூடி சீக்கிரம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நான் வாங்குறத நீ பாப்ப. எப்பா எதுனாலும் சரி, போனது போகட்டும். இனியாவது பிழைக்கிற வழிய பாருப்பா. நல்லா மைண்ட்ல வச்சுக்கோ ஊருகா. உபாகம் 1:11 இஸ் கால்ட் 111. பை பை, see you. எவன் எப்ப முன்னேறான்னு தெரிய மாட்டேங்குது. நாம வேற அறிவுரை சொல்லிக்கிட்டு. சரி லட்டு, வரேன். ஓகே, பை பை. கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, இயேசுவை உன் மனசுல வை. லட்டு லட்டு வா, உன்னோது பேசலாம். வா வா வா, உன்னோது பேசலாம். புது பைக்லாம் வாங்கியிருக்கேன், வேற லெவல் தான். எல்லாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1000 மடங்கு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பா நீ சொன்ன மாதிரியே உனக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சுப்பா. ஏசப்பா. உபாகம் 1:11 நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி சரிப்பா, விடுப்பா. இந்த வண்டி எப்படித்தான்ப்பா வந்துச்சு? ஒருக்கா ஓனர் வந்து என்கிட்ட சொன்னாரு, 20 வருஷமா உனக்கு வந்து வண்டி கொடுக்கலான்னு யோசனை பண்ணியிருந்தேன்பா. ஆனா இது வரைக்கும் உனக்கு கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணதில்ல. ஆனா இந்த 6-7 மாசமா தான் தூக்கமே வரல. உனக்கு கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணி எந்த கொடுத்துட்டாரு வச்சு. எப்பா நீ இப்படி சொல்லி சொல்லியே அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கிடுவோம் போலியே. ஏசப்பா, இதான் சூப்பர். 1000 மடங்கு பிளஸிங் எனக்கு கன்ஃபார்ம். சங்கீதம் 1:2 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுது. அதனால 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை எப்படினாலும் அப்பா அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் கன்ஃபார்ம். பை பை பை, see you. சரி பார்க்கலாம். பைடா ஊருக்கா. முழுக்க முழுக்க கிறிஸ்துக்குள்ளேயே மூழ்கிட்டோம் போல இருக்கு. சரி நடக்கட்டும் நடக்கட்டும். யாருப்பா அது? எப்பா பார்த்து வர மாட்டியா? யாரு கார் லட்டு?
உட்காந்து பெரிய பேசலாம். காரு, வர, 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 கப்பல் சொல்றேன், மாதிரி வர, இருக்கு. லட்டு என்னப்பா லட்டு இது? அதாவது இந்த சினிமா படத்துல ஏரோப்ளேன் காட்டுவாங்க பாரு, அந்த ஏரோப்ளேனுக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கு லட்டு. எப்படிப்பா இது? நான் வந்து இப்பவே போய் எமர்ஜென்சி லீவ் போட்டு எப்படி வாழ்க்கையில இப்படி ஷார்ட் பீரியட்ல டெவலப் ஆனேன், சரியா? எப்படி இந்த பென்ஸ் கார் வந்துச்சு, இது எனக்கு ஒரு சினிமா படம் மாதிரி இருக்கு. அத பொறுமையா கேட்கணும் லட்டு. Thank you, அத Jesus. கொஞ்சம் சொல்லி கொடு லட்டு. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் 1000 டைம்ஸ் ஆசீர்வாதம். லட்டு சொல்லு லட்டு. ஒருக்கா லட்டு கார் வந்து நம்ம ஓட்டுறோம்னு வச்சுக்கோ, அதை பற்றி படிக்கிறோம். லெஃப்ட்டு ரைட்டு கிளச்சு கீரு ஸ்டேரிங்கு ஆமா லைட் எல்லாம் புக்ஸில் வந்து படிக்கிறோம். படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறோம். அதில் ஒரு எஃபெக்ட். ஆனால் அதே காரை நம்ம டிரைவிங்கில் ரோட்டில் ஓட்டும் போது ஆனால் அப்போ ஒரு எஃபெக்ட் வரும். புரியுதா உனக்கு? நான் வந்து 1000 டைம்ஸ் ஆசீர்வாதம்னு உங்ககிட்ட முதல்ல சொன்னேன்ல, அப்போ வந்து எனக்கு காரை பற்றி படிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு உணர்வு. ஆனால் இன்னைக்கு நான் வந்து எப்படி லைவாக கார் ஓட்டினேன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அது போல் உபாகம் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்ன்றதை நினைக்கும் போது அந்த ஆசீர்வாதம் எனக்கு அப்படியே நடந்துருச்சு லட்டு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருடா. ரொம்ப நன்றி. அப்ப நான் வரட்டுமா? பைடா. ஊர்கா டேய். என்ன லட்டு? ஒரு முக்கியமான விஷயம்டா, ஒண்ணு மட்டும் மறந்துடாத. உபாகம் 1:11 சரி. 1000 மடங்கு ஆசீர்வாதம் கன்ஃபார்ம். நான் சொல்லலடா, அது வேத வசனம். பாய். அத நான் என்னைக்குமே நினைச்சிட்டே இருப்பேன். நானே இனிமே கர்த்தர் பிள்ளை. ஓகேடா, ஓகே. நன்றி, பாய். சந்தோஷ் வண்டி எடு, நேரா சர்ச்சு கொடு. நாமளும் இனிமே கர்த்தரை துதிச்சு இந்த மாதிரி நாமளும் டெவலப் ஆகணும். என்னப்பா இது? லட்டு ஹெலிகாப்டரே வாங்கிட்டாப்லையா? ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காப்படி. சரி, எதுக்கும் போன் அடிச்சு பாப்போம். போன் வேற போக மாட்டேங்குது. ஒருவேளை வெளிநாட்டுக்கு எதுவும் போயிருப்பாப்படியா? எதுக்கும் வாட்ஸ்அப் கால்ல பண்ணி பாப்போம். ரிங்கு போகுது. சொல்லு ஊருக்கா, நல்லா இருக்கியா? என்ன லட்டு, போன் அடிச்சேன், போனே கிடைக்கல. அதனாலதான் வாட்ஸ்அப் கால்ல வந்தேன். ஹெலிகாப்டர் முன்னாடிலாம் போட்டோ எடுத்து போட்டுக்கலட்டு. என்ன விஷயமா வெளிநாட்டுக்கு டூரா? ஊருக்கா, இப்ப நான் சிங்கப்பூர் மலேசியா ஆர்டர் விஷயமா கிளம்பிட்டு இருக்கேன்டா. சரி பிசினஸ் விஷயமாவா? என்ன லட்டு, முன்னாடி எல்லாம் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இப்படியே சுத்திட்டு இருப்ப. இப்ப வெளிநாடெல்லாம் போக ஆரம்பிச்சுட்ட. ஆமா ஊருக்கா, இப்ப எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு இந்தியா எல்லாம் முடிச்சிட்டோம். இப்ப மலேசியா சிங்கப்பூர் தான் கிளம்புறோம். அபாரமான வளர்ச்சியா இருக்குப்பா. இவ்வளோ பெரிய வளர்ச்சியை பார்க்கும்போது நானே ஏசப்பாவை துதிக்கலாம் போல இருக்கு. ஊருக்கு நான் தான் அப்பயே சொன்னல, அதாவது வந்து கிறிஸ்துவுக்குள்ள வர்றதை விட விசுவாசமா இருக்கு தான் ரொம்ப முக்கியம். நீ விசுவாசமா இருந்தா 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வ. உனக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்கும். புரியுதா? சரி லட்டு. ஓகேடா ஊருக்கு சார், நெக்ஸ்ட் டைம் வந்து உன்னை மீட் பண்றேன். பை. சரி, வச்சிட்டுமா? எவ்வளோ பெரிய வளர்ச்சி. ஏசப்பா, அந்த தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஏசப்பா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
என்ன நம்ம ஊர்க்கா லைனில் வரான்? சொல்லு ஓக்ஸ். ஹலோ லட்டு சார், நல்லா இருக்கீங்களா? டேய் என்னடா டேய், நீ நானும் 20 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ்டா. 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒன்றா படிச்சுடா. அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸ்டா. என்னடா நீ போயிட்டு என்ன சாருக்கெல்லாம் கூப்பிட்ற? டேய், என்ன இருந்தாலும் நீ இப்போ பெரிய ஸ்டேட்டஸுக்கு போயிட்ட. நான் எப்படிடா உன்னை போய் லட்டுன்னு கூப்பிட முடியும்? ஏசப்பா தான் எனக்கு ஸ்டேட்டஸை கொடுத்தாரு, புரியுதா? சார், இது உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இல்ல, உங்களுக்குள்ள ஏசப்பா இருக்காருங்கிறத உளப்பூர்வமா உணர்ந்ததுனால நான் ஏசப்பாக்கு கொடுக்கிற மரியாதை. அதனால நான் லட்டு சார்னு தான் கூப்பிடுவேன். அதுதான் சரியா இருக்கும். You are correct. எப்படி கண்டுபிடிச்ச? லட்டு சார், நீங்க பிளைட்டுக்குள்ள இருக்க மாதிரி ஒரு போட்டோ பார்த்தேன், அதனால தான் கூப்பிட்டேன். என்னோட மாற்றத்துல நீ தேவனை பார்த்தல, இதுதான் உண்மையான மாற்றம். ஓகே ஊருக்கு சார். லட்டு சார், 6வதுல இருந்து நாம ஒன்னா படிக்கிறோம். இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட என்னைய நீ கிறிஸ்டினா மாறு, ஏசப்பா ஃபாலோ பண்ணு, ஒரு தடவையாவது சொன்னியா? நீ ஏன்பா நீ சொல்லல? நீ சொல்லியிருந்தா எப்பவுமே நான் மாறி இருப்பேன். உனக்கு கிடைச்ச அந்த 1000 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கும் கிடைச்சிருக்கும். ஏன்பா சொல்லல? ஒருக்கா யாரும் யாரையும் மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடியும்னா கவர்மெண்ட்டே தண்ணி அடிக்கிறவனையும் சிகரெட் பிடிக்கிறவனையும் ஒரு ஏசி ரூம்ல போட்டு நல்லா போதனை பண்ணான்னு வச்சுக்கோ, எல்லாருமே மாறுவான். ஏன் மாறல? யார் சொல்லியும் யாரையும் மாற்ற முடியாது. வாட்டர் பாட்டில பார்த்துருக்கியா? அதுல என்ன எழுதியிருக்கான்னு தெரியுமா? குடி குடியை கெடுக்கும்னு இருக்குது. அதை பார்த்து எவனா மாறினானா? லட்டு சார், இது கூட எனக்கு தெரியாதா? 10 வருஷமா தேவனுடைய 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அதை கண்ணால் பார்க்குறேன், கேட்குறேன், அதை நான் ஃபுல்லாக உணர்ந்துருக்கிறேன். அதனால் நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, இன்னையிலிருந்து ஏசப்பாவையே நான் ஃபாலோ பண்ணி அவரையே தொழுகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோட மாற்றத்தில் நீ தேவனை பார்த்த பாரு, இதுதான் உண்மையான மாற்றம். புரியுதா ஊருக்கா? நீ சொன்ன மாதிரியே ஏசப்பா உன்னைய 1000 மடங்கு ஆசீர்வதிச்சிட்டாரு. ஐ அம் கரெக்ட்? எஸ் ஊருக்கா, எல்லா ஏசப்பா செயல். ஓகேடா ஊருக்கா, நான் இப்போ சிங்கப்பூர் கிளம்பிட்டு இருக்கேன். இந்தியா வந்தவொடனே உனக்கு கால் பண்ணுறேன். பாய். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11.